வெல்கம் டு 2K அகாடமி. நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியில் வந்து பாலிட்டி அப்படின்றது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்டு. ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் மெயினான சப்ஜெக்ட்டு பாலிட்டி தான். ஓகே நண்பர்களே, ஸோ அதனால் வந்து நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்கணும்னா 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல், அதாவது அங்கங்கே 6ஆம் புக்கில் ஒரு 4 ஆர்டிக்கல் இருக்கும், 7ஆம் புக்கில் ஒரு 2 ஆர்டிக்கல் இருக்கும், 8th ஒரு 10 ஆர்டிக்கல் இருக்கும், இப்படி தனித்தனியாக இருக்கும். ஸோ அந்த விதிகள்லாம் வந்துட்டு ஒரே இடத்துல வந்து தொகுத்து படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து எல்லாத்துக்குமே தோணும். பெஸ்ட் ஒரு ரிவிஷனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், தெரியாதவங்களுமே வந்து நல்லா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பர்பஸுக்காக 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிக்கலில் வந்துட்டு ஒரு தொகுத்து வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரே வீடியோ வந்து பார்க்க போகிறோம். சப்போஸ் மேக்ஸிமம் வந்து மிஸ் ஆகாது, 1-2 ஆர்டிக்கல் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா நம்ம 11th 12th இருக்க ஆர்டிக்கல் அடுத்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து இன்க்ளூடிங் பண்ணிடலாம் மிஸ்ஸிங் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6th to 10th வரைக்கும் இருக்க ஸ்கூல் புக், நான் சொல்லுறது என்னன்னா ஸ்கூல் புக்ஸ் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் மட்டும்தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ரா ஆர்டிக்கல் ஒன்றும் பார்க்க மாட்டோம் இதில். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சமத்துவ உரிமை, இது வந்து 10th புக்கில் இருக்கும், ப்ளஸ் 7th புக்கில் இருக்கும். ஸோ 2 இடத்துல இருக்கும், அதனால் வந்து ஒரு இடத்துல கொடுத்தாச்சு பார்த்துக்கோங்க. ஆர்டிக்கல் 14, முதல் சமத்துவ உரிமை என்பது ஒரு சின்ன இது சொல்லிடலாம். பகுதி 3ல் வந்து 12 to 35 அடிப்படை உரிமைகள் பற்றி குறிப்பிடக்கூடியது. அதில் வந்துட்டு 12 to 35 வந்துட்டு 14லேருந்து 18 வரைக்கும் இருக்கக்கூடியதான் சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஆர்டிக்கல் 14 என்ன சொல்லுது பார்த்தோம்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஆர்டிக்கல் என்னன்னா 14. அடுத்து அந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற பதத்தை வந்து சொன்னவர் யாங்கிறாங்கன்னா ஏவி டைசி அப்படின்றவர் தான் சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற சொல்ல வந்து சொல்லியிருப்பார். சட்டத்தின் மனைவன் சமம் என்பது இங்கிலாந்து நாட்டுடைய அரசியலமைப்பில் வந்து நம்ம எடுத்திருப்போம். ஸோ வந்து பார்த்துக்கோங்க, முக்கியமான ஆர்டிக்கல். அடுத்து ஆர்டிக்கல் 15, மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். அதாவது எந்த ஒரு அடிப்படையிலும் பாகுபாடு செய்யக்கூடாது, ஒருத்தவங்கள டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆர்டிக்கல் என்னென்னா 15 அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 16, நம்ம வந்துட்டு ஆர்டிக்கலை ப்ரீஃபாக இல்லை நண்பர்களே, லைட்டாக வந்துட்டு அதோடைய விளக்கம், லைட்டாக சின்ன விளக்கம் கொடுத்துட்டு அப்படியே பார்த்துடணும். ஏன்னா ஓகேவா, நம்ம ப்ரீஃபாலாம் சொல்லணும்னா நம்ம ரொம்ப நேரம் ஆகும், நமக்கு முடிஞ்சது ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், தெரியாதவங்க லைட்டாக தெரிஞ்சுக்கிறக்காண்டி, அவ்வளோதான். ஆர்டிக்கல் 16, பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல். அதாவது நம்ம இப்போ டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கோம்ல, இந்த வேலை வாய்ப்பில் எல்லாருக்கும் சம வாய்ப்பு அளிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஆர்டிக்கல் தான் அது 16, அதான் பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். அடுத்து 17, தீண்டாமையை ஒழித்தல் பல டைம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, மறுபடியும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. தீண்டாமையை ஒழித்தல் 17 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆர்டிக்கல் 18, இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்கள் தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். இராணுவம் மற்றும் கல்விசார், அதாவது நம்ம இராணுவத்தில் வந்து சண்டை போட்டு ஜெயிச்சிருந்துருப்போம், அப்புறமேட்டுக்கு நம்ம படித்து பட்டம் வாங்கியிருப்போம், பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஎஸ்சி இன்ஜினியரிங், டாக்டர் எல்லாம் படித்து வாங்கின பட்டங்கள். ஸோ அந்த பட்டத்தை வந்து நீக்க முடியாது, யாருனாலையுமே நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் அந்த பட்டத்தை வந்து நீக்கவே முடியாது. வேறு என்ன பட்டம் நம்ம வாங்கியிருந்தாலும் ஓகேவா, அதை நீக்க முடியும். அது மாதிரி இராணுவத்தில் ஒரு சாதனை பண்ணி ஒரு பட்டம் வாங்கியிருப்போம், அந்த பட்டத்தையும் யாருனாலையும் நீக்க முடியாது நண்பர்களே. ஸோ மிச்ச பட்டத்தை நீக்குதல், அதான் வந்து மற்ற பட்டங்களை நீக்குதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 14 to 18 வந்துட்டு சமத்துவ உரிமை, 19லேருந்து 22 வரைக்கும் சுதந்திர உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துடலாம். 19வது ஆர்டிக்கல், பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. இது என்னன்னா 19, இது வந்து தனித்தனியாக கேட்பாங்க. 19ல் 1 என்னன்னு கேட்பாங்க, பேச்சுரிமை. 19ல் 2 என்னன்னு கேட்பாங்க, கருத்து தெரிவிக்கும் உரிமை. 19ல் 3 என்னன்னு கேட்பாங்க, அமைதியான முறையில் கூட்டம் கூடும் உரிமை. இந்த மணிக்கு வந்து கேட்பாங்க நண்பர்களே. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. பேச்சுரிமை, நமக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்குது, நம்மளுடைய கருத்தை தெரிவிக்கிறதுக்கு உரிமை இருக்குது, அமைதியான முறையில் நம்ம இந்தியாவுக்குள்ள கூட்டம் போடுறதுக்கு உரிமை இருக்குது, சங்கங்கள் தொடங்க உரிமை இருக்குது. இது எல்லாமே சுதந்திர உரிமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எங்கே வேணால் விரும்பிய இடத்துல வசிச்சுக்கலாம் மற்றும் தொழிலும் செய்து கொள்ளலாம் அப்படின்றது வந்துட்டு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 20, குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளில் இருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. அதாவது குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்கள் யாருக்காவது வந்து இப்போ என்ன சொல்கிறதுனா, இப்போ ஏதோ ஒரு கேஸில் வந்து அவங்கள ஜெயிலில் போட்டாங்க, அப்போ குற்றம் சாட்டி ஜெயிலில் போட்டிருக்காங்க, அவங்களுக்கான உரிமை மற்றும் அவங்களுடைய தண்டனை கொடுப்பாங்களே, இவ்வளோ தண்டனைன்னு வந்து இந்த தப்புக்கு இவ்வளோ தண்டனை சொல்கிறாங்களே, அந்த தண்டனைக்கான பாதுகாப்பு பெறும் உரிமை. இது ரெண்டும் சேர்த்து கொடுத்துருவாங்க 20ல். குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை என்பது ஆர்டிக்கல் 20. அடுத்து 21, வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. அதாவது வாழ்க்கைக்கும் நம்மளுடைய தனிப்பட்ட சுதந்திரம், இது என்னுடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறோம்ல, நம்மளுடைய சுதந்திரத்திற்கும் பாதுகாப்பு பெறும் உரிமை. இதெல்லாம் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பிலே இருக்குது. அடுத்து 21 தொடக்க கல்வி பெறும் உரிமை. இது வந்துட்டு 2002ஆம் ஆண்டு தான் நம்ம அரசியலமைப்பிலே சேர்த்துருப்பாங்க நண்பர்களே.
நண்பர்களே. ஓகே, 2002ஆம் ஆண்டு 86வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் சேர்க்கப்பட்ட ஒரு ஆர்டிக்கல் தான் என்னன்னா, அந்த 21A, அதாவது தொடக்க கல்வி பெறும் உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இது 8லேயும் 10லேயும் இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்து ஆர்டிக்கல் 22, சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு பெறும் உரிமை. சில வழக்கில் வந்துட்டு கைது செஞ்சிருவாங்க, செஞ்சுட்டு காவலில் ஸ்டேஷனில் வச்சுருப்பாங்களே, அந்த தடுப்பு காலம் வைப்பதற்கு எதிரான ஒரு உரிமை தான் என்னென்னா இந்த ஆர்டிக்கல் 22 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஆர்டிக்கல் 23, ஆர்டிக்கல் 24, இது ரெண்டும் வந்துட்டு சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளை வந்து சுரண்டல்னா என்னன்னா, நம்மளுடைய வேலையை அதிகமாக சுரண்டுறது. இப்போ ஒரு மனுஷனால் 8 மணி நேரம் வேலை பார்க்க முடியும், அவனுக்கு ஒரு 500 ரூபா சம்பளம் தரலான்னு வச்சுக்கோங்களேன். அவனை 10 மணி நேரம் வேலை பார்க்க விட்டு 400 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க, பார்த்தீங்களா. இதுதான் சுரண்டல். அப்படி இல்லாட்டி சின்ன பசங்களை வந்து சும்மா அந்த டீ கடையில் ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப்பில் சின்ன பையில வேலைக்கு சேர்த்து விட்டு ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்து தட்டி விட்டுருவாங்க. அந்த மணிக்கு செய்கிறாங்களே, இல்லாட்டி இந்த சுரங்கத்தில் வேலை பார்க்க வைக்கிறது, இந்த மணிக்கு விஷயங்கள் தான் சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா தெரியும், வாங்க பார்த்துடலாம். ஆர்டிக்கல் 23, கட்டாய வேலை, கட்டாயப்படுத்தி ஒருத்தவங்களை வேலை செய்ய சொல்கிறது. அடுத்து கொத்தடிமை முறை, அதாவது கொத்தடிமை மாதிரி அவங்க நடத்துறது. அடுத்து மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். ஓகேவா. இது மூணுமே வந்துட்டு தடுக்கிறது. இதான் வந்துட்டு ஆர்டிக்கல் 23. ஓகேவா. அடுத்து 24 என்னென்னா, தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்கள்லாம் இருக்குல்ல, அங்கே குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு. ஈஸியாக வந்து எப்படி கேட்பாங்கன்னா, குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு பற்றி குறிப்பிடும் ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 24 நீங்கள் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து சமயச்சார்பு உரிமை 25லிருந்து 28 வரைக்கும் சமயச்சார்பு உரிமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 25, எந்த ஒரு சமயத்திலையும் ஏற்கவும், நம்ம வந்து இந்திய நாட்டுக்குள்ளே நம்ம எந்த சமயத்தை வேணால் ஏற்றுக்கலாம், எந்த சமயத்தை வேணால் பின்பற்றிக்கலாம், எந்த சமயத்தை வேணால் பரப்பவும் செஞ்சுக்கலாம், அதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஆர்டிக்கல் 25 நம்ம அரசியலமைப்பு சட்டத்திலேயே இந்த உரிமை உள்ளது. அடுத்து ஆர்டிக்கல் 26, சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. அதாவது நம்ம இப்போ ஏதோ ஒரு மதம், ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ ஏதோ ஒரு மதம், ஜொராஸ்ட்ரியம், சீக்கியம், இப்படி நிறைய மதங்கள் நம்ம இந்திய நாட்டில் வந்து இருக்குது. ஏதோ ஒரு மதத்தை நம்ம பின்பற்றோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமய விவகாரங்கள் நமக்குள்ள அந்த சமயம் பரப்பலாக இருக்கும்ல, அதை வந்து நிர்வகிக்க உரிமை நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பிலே இருக்குது. அடுத்து 27, எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். இப்போ நம்ம ஒரு மதத்தை, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிக்கல் 27, இப்போ நீங்கள் ஒரு ஹிந்துவாக வந்து அந்த ஹிந்து மதத்தை பரப்புறீங்க அப்படின்னா அது நீங்கள் வரி செலுத்தணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒரு கிறிஸ்டினாக இருந்து நீங்கள் கிறிஸ்டின் மதத்தை பரப்புறீங்க அப்படின்னா நீங்களும் வரி செலுத்தணும் அப்படின்றது கிடையாது, நீங்கள் பரப்பிக்கலாம், அதுக்கெல்லாம் வரி கிடையாது அப்படின்னு சொல்லி 27வது ஆர்டிக்கல் குறிப்பிடப்படுகிறது. அதான் வந்து எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமை. ஓகேவா. அடுத்து 28வது ஆர்டிக்கல், மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. அதாவது இது என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிக்கல் 28, இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து ஹிந்துவாக இருக்கலாம், நீங்கள் ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் படிக்கிறீங்களோ, ஒரு முஸ்லீம் ஸ்கூலில் படிக்கலாம், அல்லது ஹிந்துவோ முஸ்லீமோ ஒரு ஹிந்து ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். அப்படி படிக்கும்போது இப்போ நீங்கள் வந்து ஹிந்து ப்ளஸ் ஹிந்து ஸ்கூலில் படிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் கிறிஸ்டின் முஸ்லீம்னா அவங்க வந்து என்ன சொல்லணும்னா அவங்க மதம் சார்ந்து சில விழாக்கள் நடத்துவாங்க. எல்லா ஸ்கூல்லையுமே நடக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ உங்களுக்கு வந்து அது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம், பிடிக்கலையா நீங்கள் வெளியே வந்து உட்காந்துக்கலாம், அதுக்கு உரிமை இருக்குது. இதுவே நீங்கள் ஒரு முஸ்லீம் ஸ்கூல் நடக்குது, நீங்கள் ஹிந்துவாகவும் கிறிஸ்டினாகவும் இருக்கீங்க, உங்களுக்கு அவங்க மடத்தில் அந்த அதை கலந்துக்கல விருப்பம் இல்லை அப்படி என்றால் நீங்கள் என்ன பண்ணலான்னா அங்கேருந்து வெளியே வந்து உட்காந்துக்கலாம். அதான் இங்கே சொல்கிறாங்க, மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள் வந்துட்டு நடைபெறும் வழிபாடு அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து 5வது கல்வி கலாச்சார உரிமை 29, 30 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல் புக்கில் இருக்க ஆர்டிக்கல் எல்லாமே முக்கியம், அதுலேயும் அடிப்படை உரிமைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்டிக்கல் 29, சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. சிறுபான்மையினருடைய, அதாவது சிறுபான்மையினர்னால் யாருன்னா நம்ம இந்தியாவில் மொத்தம் 6 சிறுபான்மையினர்கள் இருக்காங்க. அதாவது சிறுபான்மையினர் அப்படின்றவங்க அதாவது அதாவது என்ன சொல்கிறது, தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்ற ஸ்கெட்யூல்டு கேஸ்ட்டு அதில் வந்து இவங்க வரமாட்டாங்க. சிறுபான்மை என்னென்னா ஆள் வந்து கம்மியாக இருப்பாங்க. இப்போ ஹிந்து மக்கள் வந்து நம்ம இந்தியாவில் வந்துட்டு 100 கோடி மக்கள் இருக்காங்கன்னா அவங்க வந்து 1 கோடி பேர் தான் இருப்பாங்க. 100 கோடியில் 1 கோடி பேர் தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்க தான் சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அந்த இதை பற்றி பார்க்க போகிறோம். ஆர்டிக்கல் 29, சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. அவங்களோட எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு பற்றி குறிப்பிடக்கூடிய ஆர்டிக்கல் தான் என்னன்னா 29. ஆர்டிக்கல் 30 என்ன சொல்கிறாங்கன்னா, சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. அந்த சிறுபான்மையின மக்கள் இருக்காங்களே அவங்களும் வந்து கல்வி நிறுவனங்கள், ஸ்கூலோ காலேஜோ ஏதோ ஒரு இது நிறுவி அவங்களும் வந்து நிர்வகிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உரிமை தான் வந்துட்டு ஆர்டிக்கல் 30. ஸோ 20, 29, 30 ரொம்ப முக்கியம், இதையும் பார்த்துக்கோங்க.
அடுத்து அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஆர்டிக்கல் 32. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். அதாவது இந்த மேலே நம்ம அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகள் சொல்கிறோம்ல, அதாவது பகுதி 3 12லேருந்து 35 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் அப்படின்றது என்னென்னா அடிப்படை உரிமை தொடர்பானது. இந்த நம்ம சொல்லியிருக்கோம்ல, இந்த அடிப்படை உரிமைகள் வந்து எல்லாருமே அனுபவிக்க உரிமை இருக்குது. அந்த உரிமை மீறப்படும் போது அதை மீறமான யாராவது நடந்துக்கிட்டாங்கன்னா நம்ம உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் போன்ற நீதிமன்றத்தை அணுகி நம்ம அந்த உரிமையை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத குறிப்பிடக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் தான் இந்த 32. பார்த்தீங்க, ஓகேவா? தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். இது வந்து சுப்ரீம் கோர்ட்லேயும் ஹை கோர்ட்லேயும் மட்டும்தான் இந்த கேஸ் போட முடியும், வேற எங்கேயும் போட முடியாது. அடுத்து 7வது அடிப்படை கடமைகளின் பட்டியல். ஆர்டிக்கல் 51A. அதாவது பகுதி 3 வந்து நம்ம அடிப்படை உரிமைகள் சொன்னோமா, பகுதி 4 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரசு வழிகாட்டும் கொள்கைகள், அதாவது டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. பகுதி 4A அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் வந்து 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தில் வந்து சேர்த்தாங்க. அதன் அடிப்படையில் சேர்க்கப்பட்டது என்னென்னா அடிப்படை கடமைகள். அதாவது பகுதி 4Aல ஒரே ஒரு பகுதி ஆர்டிக்கல் மட்டும் சேர்த்துருப்பாங்க, 51A. இதான் வந்து அடிப்படை கடமைகள் பற்றி குறிப்பிடக்கூடியது, குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி குறிப்பிடக்கூடியது. அது வந்து 14A. இது வந்து 10th நியூ புக்லையும் 9th நியூ புக்கில் அதாவது ஜிகே 10th நியூ புக் தான் படிச்சுட்டு இருக்கோம். 9th புக்கில் 10th புக்கில் 2 இடத்துலையுமே வந்து இந்த அடிப்படை கடமைகள் வந்து இருக்கும். 12th ஃபஸ்ட்டு வால்யூம்லேயே இதுலேயுமே வந்து யூனிட்லேயே வந்து அடிப்படை கடமைகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அடிப்படை கடமைகள் முக்கியம். நம்ம வந்து ஆர்டிக்கல் மட்டும் பார்த்துட்ருக்கோம், ஓகேவா? அதனால் நீங்கள் அடிப்படை கடமைகளை சிங்கிள்ஸாக பார்த்துக்கோங்க. நீங்கள் எடுத்து 9th இருக்குது, 10th இருக்குது, 12th இருக்குது, 3 இடத்துலையும் பார்த்துக்கோங்க. ஒரு ஆர்டிக்கல் இடையில இருக்குது, பார்த்துடலாம். 51 இதெல்லாம் சொல்லுவாங்கன்னா 51A என்பது அடிப்படை கடமைன்னு சொன்னோமா, அதில் 51ல் ஏவில் கே அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, ஓகேவா? நான் சொன்னேன்ல 86வது சட்ட திருத்தம் 2002ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்டதுன்னு, அது வந்து இதுதான். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பாருங்களேன், 6 முதல் இந்த போட்டிருக்காங்களே 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல். 6 to 14 வரைக்கும் குழந்தைகளுக்கு கல்வி, அதாவது இலவச கல்வி தான் வந்து வரணும். இலவச கல்வின்ற விட சேர்க்காம இருக்கும், இலவச கல்வி வந்து வாய்ப்பினை வழங்குதல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த நான் சொன்னேன்ல 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2002 படி 51Aவில் கே 11வது அடிப்படை வந்து 1972ஆம் ஆண்டு 42ஆம் சட்டத்தின்படி 10 அடிப்படை கடமைகள்லாம் இருந்துச்சு அப்போ சேர்த்த புதுசில். இப்போ வந்து ஒரு 11வது அடிப்படை கடமையாக இதை சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரிவின் கீழ் என்ன பண்ணணும் பார்த்தோம்னா, இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகள் அனைவருக்குமே கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தரணும். அது வந்து ஒவ்வொருடைய பெற்றோருடையும் அவங்கள பாதுகாப்பாளருடையும் கடமை அப்படின்னு சொல்லி இதில் வந்து சொல்கிறாங்க. அடுத்து ஆர்டிக்கல் 29ல் 2 அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை, ஓகேவா? இது வந்து 8th புக்கில் இருக்கும். 29ல் 2 என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, அதாவது இப்போ அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் இருக்குல்ல, அங்கே வந்து பாகுபாடு காட்ட தடை, பாகுபடுத்துறது இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒன்றா தான் கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஆர்டிக்கல் என்னன்னா 29ல் 2. அடுத்து ஆர்டிக்கல் 39F, இதுவும் 8th புக்கில் கூடியதான். ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்கிறது. இது எந்த இதில் வரும்னா பகுதி 4ல் அரசு வழிகாட்டும் கொள்கைகள் இருக்குல்ல, அதில் வந்து 36 to 51 வரைக்கும் இருக்கும். அதில் வந்து இந்த ஆர்டிக்கல் வரும். 39F ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்கிறது. குழந்தைகள் வந்து ஆரோக்கியம் வளர வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்குது நண்பர்களே, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆர்டிக்கல் 45, அதாவது இந்த ஆர்டிக்கலை திருத்தி தான் 21Aலையும் நம்ம எதனா சொல்கிறது அடிப்படை கடமையிலே வச்சுருக்காங்க. முதல் இந்த சட்டத்திட்டம் இது வந்து திருத்திட்டாங்க, திருத்தி தான் அப்படி வச்சுருக்காங்க. அதாவது பிரிவு 45 இருக்கிற நண்பர்களே, அதை திருத்தி தான் 21Aவும் இது அடிப்படை கடமைகளில் 11வது கடமையும் சேர்த்துருக்காங்க. இதை திருத்திட்டாங்க. ஆனால் 45ன்னு கேட்டாங்கன்னா இதை தான் நீங்கள் போடணும். 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு முயல்கிறது. அதான் வந்து ஆர்டிக்கல் 45. அடுத்து இது பார்த்தது தான், அதனால் விட்டு போயிடலாம். ஏன்னா 8th இருக்குது 10th இருக்குல்ல, நம்ம 8th எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தாச்சு இந்த இடத்துல. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 145 படி 1966ஆம் ஆண்டு நடைமுறை மற்றும் வழிமுறைகள் உச்சநீதிமன்ற விதிகள் ஒழுங்குபடுத்த ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிக்கல் 145 சுப்ரீம் கோர்ட், அதாவது உச்சநீதிமன்றம் பற்றி சொல்லக்கூடியது. அதை வந்து 1966ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற விதிமுறைகள் இதெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லைனை வந்து இங்கே நம்ம வச்சுருக்கோம். அடுத்து இந்திய அரசியலமைப்பின் 15ஆம் பகுதியில் காணப்படும் 324 முதல் 329 வரை தேர்தல் பற்றி குறிப்பிடக்கூடியது. அதாவது தேர்தல் பற்றி, தேர்தல் ஆணையம் இதெல்லாம் பற்றி குறிப்பிடக்கூடிய விதிகள் பகுதி 15 324 to 29 ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே. அடுத்து
ஆர்டிக்கல் 39 பி, இரு பாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம். அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா அந்த வேலைக்கு அந்த ஊதியம் தான், சம வேலைக்கு சம ஊதியம் தான். பெண்ணுக்கு வந்து கம்மி சம்பளம், ஆணுக்கு கூட சம்பளம் அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து 8th புக்கில் இருக்கக்கூடிய வரிகள். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க நண்பர்களே. அடுத்து, இந்திய மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள உறவு. இது வந்து 9th புக்கில் இருக்கும். சட்டமன்ற உறவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 245 முதல் 255 வரை. அதாவது நம்ம இந்தியா ஒரு கூட்டாட்சி, ஓகேவா? இந்தியா ஒரு கூட்டாட்சி. ஸோ அப்போ வந்துட்டு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே உறவு இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி குறிப்பிடக்கூடிய ஆர்டிக்கல் அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சட்டமன்ற உறவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 245 முதல் ஆர்டிக்கல் 255 வரைக்கும் இருக்கக்கூடியது சட்டமன்ற உறவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேவா? அடுத்து, நிர்வாக உறவுகள் பற்றி, அதாவது சட்டம் ரிலேட்டடாக வந்து என்ன குறிப்பிடுவது 245 to 55. நிர்வாகம், அதாவது நிர்வாகம் பண்ணுறாங்களே அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய உறவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 256 முதல் 263 வரை. இது வந்து நிர்வாக உறவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, நிதி உறவுகள், அதாவது பணம் சார்ந்து வந்து உறவு இருக்கும்ல, அது பற்றி குறிப்பிடக்கூடிய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 268 முதல் 294 வரை உள்ள விதிகள் என்ன சொல்லுதுன்னா மத்திய மாநிலத்துடைய நிதி உறவுகள் பற்றி குறிப்பிடக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம மேலே சொல்லியாச்சு. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4ஆம் சட்டப்பிரிவு 36 51 வரை தரப்பட்டுள்ளது, மேலே சொன்னோம்ல. அடுத்து, அலுவலக மொழிகள் அரசியலமைப்பு சட்டம் பகுதி 17வது பகுதி, அதாவது 17வது பகுதி 343 to 351 வரைக்கும் கூடிய விதிகள் வந்து சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பார்த்துக்கோங்க. அடுத்து, அவசரகால ஏற்பாடுகள் முக்கியமான ஒன்று. தேசிய அவசர நிலை, அதாவது தேசிய அவசரம் என்னென்னா போர், அதாவது நம்ம நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் நடக்கும் போதோ அல்லது நம்ம நாட்டில் பணத்தட்டுப்பாடு, அதாவது பணத்தட்டுப்பாடும் கிடையாது, எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு பகுதி ஆபத்தில் இருக்கும் போதோ உள்நாட்டிலே கலவரம் வெடிக்கும் போதோ தேசிய அவசர நிலை வந்து போடுவாங்க. அதை பற்றி குறிப்பிடக்கூடிய ஆர்டிக்கல் 352. இது வந்து குடியரசுத் தலைவர் தான் வந்து போடுவார், ஓகே நண்பர்களே. அடுத்து, மாநில அவசர நிலை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாநிலத்தில் இப்போ ஒரு மாநிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முதலமைச்சர்னால் அந்த மாநிலத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாத பட்சத்துக்கு பெரிய ப்ராப்ளம் ஏற்படுது, கட்டுப்படுத்த முடியல, அவங்க வந்து நல்லா வந்து ஆட்சி பண்ணலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ மாநிலத்தில் வந்து அவசர நிலையில் ஒன்று கொண்டு வருவாங்க. அதை பற்றி குறிப்பிடக்கூடிய ஆர்டிக்கல் தான் என்னென்னா 356. அடுத்து, நிதி சார்ந்த அவசர நிலை. நம்ம நாடு வந்து நம்ம நாட்டோடைய ஏதோ ஒரு பகுதி ஆபத்தில் இருந்தாலோ அல்லது நம்ம நிதி வந்து காசு பிரச்சனை நம்ம நாட்டுக்கு இருந்தாலோ வந்து ஒரு அவசர நிலையை அறிவிப்பாங்க. அதுதான் வந்து என்னென்னா நிதி சார்ந்த அவசர நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி குறிப்பிடக்கூடிய ஆர்டிக்கல் 360. இந்த அவசர நிலை 3மே சொல்கிறோம்ல, இதெல்லாம் வந்துட்டு யார் வந்து அறிவிப்பானா குடியரசுத் தலைவர் மட்டும்தான் அதை அறிவிக்க முடியும், ஓகேவா? அடுத்து, அரசியலமைப்பு சட்டப்பகுதி 20 368வது சட்ட திருத்தம் பற்றி குறிப்பிடுகிறது. அதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பகுதி 20 இருக்குது பார்த்தீங்களா, பகுதி 20 வந்து 368வது சட்ட திருத்தம் பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து, அரசியலமைப்பின் பகுதி 5 52 முதல் 78 வரையிலான சட்டப்பிரிவுகள் நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகிறது, ஓகேவா? 52 to 78 நடுவண் அரசுடைய நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்து, ஆர்டிக்கல் 53 படி 53வது ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நிமிஷம் நண்பர்களே, 53வது ஆர்டிக்கல் என்ன சொல்லும் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலகம் மூலமாகவோ நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்கள். அதாவது ஆர்டிக்கல் 53 வந்து குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள் பற்றி குறிப்பிடுகிறது, ஓகேவா? அடுத்து, அரசியலமைப்பு 77 நடுவண் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும். 53 தான் அவருடைய அதிகாரம் பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிக்கல் 77 வந்து மத்திய அரசுடைய ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையுமே குடியரசுத் தலைவருடைய பெயரால் தான் நடக்கணும், அவர் சொல்லி தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நடக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஆர்டிக்கல் தான் 77, ஓகேவா? அடுத்து, நீதி அதிகாரங்கள் குடியரசுத் தலைவர் சட்டப்பிரிவு 72 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குடியரசுத் தலைவரின் பொது மன்னிப்பு அதிகாரம். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் அவர் வந்து ஜெயிலில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து குடியரசுத் தலைவர் பொது மன்னிப்பு வழங்கலாம். அவர் மரண தண்டனை விதிக்கப்பட்டவராலும் இருந்தாலும் அதுக்கு வந்து பொது மன்னிப்பு கொடுப்பாங்க. அவருடைய பொது மன்னிப்பு அதிகாரம் பற்றி குறிப்பிடக்கூடிய எதுன்னு கேட்டாங்கன்னா விதி 72 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்து, 53ல் 2 ஆர்டிக்கல் என்ன சொல்லுன்னு பார்த்தோம்னா நடுவண் அரசு, அதாவது முப்படைகள் இருக்குல்ல, இராணுவப்படை, விமானப்படை, கப்பல் படை, இந்த முப்படைகளுடைய தலைமை தளபதி குடியரசுத் தலைவர் தான் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஆர்டிக்கல் என்னென்னா 53ல் 2வது பிரிவு அப்படி சொல்லுகிறது, ஓகேவா? அடுத்து, 61E
ஓ 61வது சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னா, அவருடைய பதவி நீக்கம் பற்றி, அதாவது குடியரசுத் தலைவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாருன்னா, இல்லை தப்பாக ஆட்சி பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றி அவரை வந்து பதவி விட்டு தூக்குங்க, நீக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னென்னா 61 குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் பற்றி குறிப்பிடக்கூடியது. இது நம்ம எல்லாமே என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், சர்ச் ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்காக. அதனால் வந்து நீங்கள் ரிவிஷனுக்காக பார்த்துக்கோங்க. அரசியலமைப்பின் 63வது சட்டப்பிரிவு இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவியை வழங்குகிறது. 63 வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. 66ல் 1 அடுத்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தல் பற்றி சொல்லக்கூடியது. இந்த 2 ஆர்டிகல் தான் துணை குடியரசுத் தலைவர் பற்றி இருக்கும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 74ல் 1 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதம அமைச்சர் இருக்காருங்களே, பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு நடுவண் அமைச்சரவை குழு, அதாவது அமைச்சரவை குழு இருக்கும், பிரதமரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஆர்டிக்கல் தான் 74ல் 1. ஓகேவா? அடுத்து அரசியலமைப்பு 78 என்ன சொன்னால், பிரதமரின் கடமைகள் பற்றி குறிப்பிடக்கூடிய ஆர்டிக்கல் 78. 76 என்ன சொல்லணும் பார்த்தோம்னா, அதாவது அரசு தலைமை வழக்குரைஞர், அட்டார்னி ஜெனரல், இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் பற்றி குறிப்பிடக்கூடியது 76. அடுத்து ஒரு பொறுத்துக்கு புக் பேக்கில் இருக்கும், பார்த்துக்கோங்க. 53வது சட்டப்பிரிவு இது ஒரு பொறுத்துக்க தான், ஸோ டக்குன்னு ரீட் பண்ணிட்டு போயிடலாம். 53வது சட்டப்பிரிவு எதை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள் 3ல் இருக்குது பாருங்களேன், அதான். அடுத்து சட்டப்பிரிவு 63 துணை குடியரசுத் தலைவரை பற்றி குறிப்பிடக்கூடியது 4வது இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, அதான். 356 இது வந்துட்டு என்ன பார்த்தோம்னா, உள்நாட்டு நெருக்கடி நிலை மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2வது இடத்துல அது. அடுத்து 76 வந்து இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் அலுவலகம், அட்டார்னி ஜெனரல் சொன்னோம். 352 மாநில நெருக்கடி நிலை, சாரி 356 தான் வந்து மாநில நெருக்கடி நிலை. சட்டப்பிரிவு 352 தான் உள்நாட்டு நெருக்கடி நிலை. ஸோ சாரி, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து பகுதி 6 152 முதல் 237 வரையிலான சட்டப்பிரிவுகள் மாநிலத்தை பற்றி குறிப்பிடுகிறது. அதாவது மாநிலத்தோட நிர்வாகம் இதெல்லாம் எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஆர்டிக்கல் தான் என்னென்னா 152 to 237 பகுதி 6வது பகுதி. அடுத்து ஆர்டிக்கல் 158ல் 3A என்ன சொல்லுன்னு பார்த்தோம்னா, ஒருவர் 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது குடியரசுத் தலைவர் ஆணையின் மூலம் ஊதியம் படிகளை மாநிலங்கள், அதாவது ஒரு ஆளுநர் இருக்காருன்னா அவர் 2-3 மாநிலத்துக்கு சேர்த்து கூட ஆளுநர் வந்து நியமிக்கலாம் என்பது சட்டப்படி இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா அந்த 2-3 மாநிலங்களும் அவருக்கு சம்பளத்தை சேர்த்து கொடுக்கணும், படி வழங்கினாலும் பகிர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஆர்டிக்கல் தான் 158ல் 3A. அடுத்து ஆர்டிக்கல் 157 மற்றும் 158வது சட்டப்பிரிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகள். ஆளுநர் வந்து ஆளுநராக ஆகணும் அப்படின்னா உன்னுடைய பதவிக்கு என்னென்ன தகுதி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதான் வந்து 157ம் 158ம். அடுத்து 163வது சட்டப்பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலமைச்சரை தலைவராக கொண்ட, ஓகேவா, அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் வந்து குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களையும் செயல்படுத்துவார். ஆளுநருடைய சிறப்பு அதிகாரம் கூட இதை சொல்லலாம். 163 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 361ல் 1 இது வந்து குடியரசுத் தலைவர் நம்ம ஆளுநர் 2த்துக்குமே இந்த விதி பொருந்தும். ஆளுநரின் சிறப்பு உரிமைகள் பற்றி குறிப்பிடக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து 163 மறுபடியும் வந்து 10th புக்கில் வந்து 2 இடத்துல கொடுத்துருப்பாங்க, ரெண்டுமே நல்லா படிச்சுக்கோங்க. அமைச்சரவை, அதாவது இப்போ முதலமைச்சர் இருக்காருன்னா ஒரு அமைச்சரவை இருக்கும்ல, அமைச்சரவை உருவாக்க வந்து வழிவகை செய்கிறது. 63ல் 1 வந்து முதலமைச்சரை தலைவனாக கொண்டு அதாவது 163 வந்து அமைச்சரவை இருக்கணும்னு சொல்லுது. 163ல் 1 வந்து அமைச்சரவை ஆளுநருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகேவா, ரெண்டையும் பார்த்துக்கோங்க. அடுத்து 164ல் 1 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலமைச்சரின் நியமனம் பற்றி குறிப்பிடக்கூடியது. 364 164ல் 1A என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மொத்த உறுப்பினரோட எண்ணிக்கை, அதாவது அமைச்சரவை நம்ம சொல்கிறோம்ல, அந்த அமைச்சரோட எண்ணிக்கை என்பது மொத்த உறுப்பினர்கள், அதாவது 234 பேர் இருக்காங்களா தமிழ்நாட்டில், அதில் 15 விழுக்காட்டை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுகிற ஆர்டிக்கல் தான் வந்து 164ல் 1A அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி, அதாவது சட்ட மேலவை, தமிழ்நாட்டில் சட்ட மேலவை 1986ல் எம்ஜிஆர் பிள்ளை நீக்கிட்டாங்களே, அந்த உருவாக்கம் மற்றும் நீக்கம் பற்றி இப்போ வந்து 6 மாநிலங்கள் தான் சட்ட மேலவை இருக்குது. ஓகேவா, அதை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி குறிப்பிடக்கூடிய ஆர்டிக்கல் என்ன கேட்டாங்கன்னா 169வது ஆர்டிக்கல். அடுத்து
இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 226 அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் வெளியிடும் பேராணைகளை அதிகாரங்களை உயர்நீதிமன்றம் வழங்குது. அதாவது நீதி பேராணைன்னு சொல்லுவோம்ல, அதான் விதி 32 வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டு போகலாம்னு சொன்னோம்ல, அடிப்படை மீறப்படும் போது. இதுவே 226 அப்படின்னா நம்ம உயர்நீதிமன்றத்துக்கு கொடுத்தப்பட்ட ஒரு விதி. ஓகேவா, பார்த்துக்கோங்க. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 சட்டப்பிரிவு 51 என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, வெளியுறவு கொள்கைகள் பற்றி குறிப்பிடுகிறது நண்பர்களே. அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. வெளியுறவு கொள்கைகள், அதாவது சர்வதேச அமைப்புகள், சர்வதேச மாநாடுகள், அதாவது வெளிநாட்டு ரிலேட்டடாக வந்து சொல்கிறது தான் 51. ஸோ இது வந்து கொஞ்சம் பிக் வீடியோ தான், 25 நிமிஷம் கிட்ட போயிடுச்சு. ஸ்கூல் புக் 6th to 12th வரைக்கும் 10th வரைக்கும் இருக்க எல்லா ஆர்டிகளுமே எடுத்தனால தான் நம்மளுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக கூட நடத்திருக்கலாம். நான் டைம் வந்து ரொம்ப ஆகிட்டே இருக்கனால வந்து நான் சிம்பிளாக முடிச்சிட்டேன். தனித்தனியாக வந்து நல்லா நடத்துகிறேன். ஓகே நண்பர்களே, இது வந்து பகுதிகள் அட்டவணை ஸ்கூல் புக்கில் 6th to 10th வரைக்கும் இருக்கிறத நம்ம பார்த்தாச்சு. நீங்கள் வந்துட்டு பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் தொடர்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம போட்டிருக்கோம். சப்போஸ் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க நண்பர்களே, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.